ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷேடோ ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹீரோஸோட லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருடைய இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னேறி இருக்கிறது இவர் மட்டும்தான். இப்போ தான் இந்த விடோஸ் அவங்க விடோ அவங்க வந்தாங்க. அப்புறம் அந்த இவரை வச்சு நான் இன்னும் பெருசாக ஒன்றும் விளாடல. சேம். அப்புறம் நம்ம ஓல்டு மேனை வச்சும் பெருசாக விளாடல. ஆனால் இவங்கள வச்சு நம்ம விளாட்னோன்னா நம்மளுக்கும் அந்த விஷயங்கள்லாம் வந்து கிடச்சி பாருங்கள். இதில் என்ன கிடைக்கிது, இது 4 பாயிண்ட் ஆயிரும், இது வந்து ஒரு 3, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஓல்டு மேனை நம்ம வச்சு அதை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கலர் வருது பார்த்தீங்களா, பாருங்களேன். இப்போ கலர் வரும்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு லாக் ஆகிருப்பாருங்க. இவங்களுக்கு வரும்போது நம்ம வந்து இதை வந்து இது பண்ணி பாருங்கள், 10,000 இது பண்ணால் இதோட இது லெவல் டெவலப் ஆகும். அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பெரியவரை வச்சு விளாட போகிறோம். பெரியவரை வச்சு நம்ம இன்னும் அந்த இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணி அவர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு அவர் தான் கிடச்சாரு. அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஃபைட் பண்ணி நம்ம வந்து அந்த விஷயத்தை டெவலப் பண்ணணும். ஆனால் பெரியவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரை வச்சு அவருக்கு இன்னும் நிறையா பவர் கிடைக்கணும். கிடைச்சதுதான் இன்னும் நல்லா விளையாடுவார். இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்க சில இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். பாருங்கள், ரேஞ்சு ஓரளவுக்கு 2 பேருமே ஒரே ரேஞ்சு தான். ஆனால் எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் பின்னோக்கி போய் தான் விளையாடணும். அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அது காரணம் வந்து இவங்க கொஞ்சம் சரிங்களா, அந்த ஒரு இது இருக்கு அவங்ககிட்ட. Let's dance. ஓ, இது வரையா பார்த்தீங்களா? குறையுதுங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. It's a mistake to poke a snake. போச்சு, இது வரையா? Refreshing. I had a student just like you. He didn't. பாருங்க, பக்கா பரவாயில்ல. ஓரளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்து விளாட்றதுனால இப்போ கொஞ்சம் நம்மளால் அந்த விஷயத்தை பண்ண முடியுது. ரீமேட்ச் கேட்குறாங்க, கொடுப்போம். சேம் ஓல்டு மேன் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வாடு இது பண்ணுறாப்புல, ஃபாஸ்ட்டும் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, லேடி அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை. Pay attention.
Let's go. ரெண்டு பேரும் அடிதான். ச்சே, ரெண்டு பேரும் அடிதான். கழுத்துல ஏதோ இருக்கு. Refreshing. போடு. எஸ். பார்த்து பார்த்து விளாடணும். நான் You அவசரப்படக்கூடாது. look like a potential customer. ஏய் என்னடா மாட்டிக்கினே எப்படா? Wanna play? Great brew. எப்படி மாட்டின? Lovely. ஓகே. எஸ். Take this as an opportunity to எப்படி? learn. செம்மங்க. குட். அவரோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ முக்கியம். இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அந்த விஷயம் பாருங்கள், டிக்கெட்லாம் கூட இவரால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பாருங்களா, இதான் இது நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ பாருங்கள், அவருக்கான ஒரு விஷயங்கள் ஆகி இவர் 7வது இடத்துக்கு போயிட்டார். இப்போது திருப்பி ஒரு ஃபைட் பண்ணி அவர் வந்து 8வது இடத்துக்கு மாற்றணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த லெவலில் முடிக்கணும். முடிச்சுட்டா அவருடைய விஷயங்கள் கம்ப்ளீட். அவருக்கு இன்னும் நிறைய பவர் இருக்குங்க. அந்த பவர்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓஹோ, பயங்கரமாக இருக்காரு. ட்ரிபிள் நுன்சாக் வச்சுருக்காரு. பார்க்கலாம். If you had seen the things I have seen. லாங்காக இருக்கும் அவரோட விஷயம். Oi. Refreshing. Oi. போடு. Oi. யாஸ், அட்டகாசம். Don't be nervous. Stage fright is perfectly normal. Oi. போடு. If you are smart, you will learn from this. கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறா போல. பர்ஃபெக்ட். ஏய், ரீமேட்ச் கேட்குறாருங்க, கொடுப்போம். கற்றுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அவசரப்பட்டு முன்னாடி போகக்கூடாது. போனால் ஈஸியாக அச்சிடுறாங்க. பாருங்களேன், அதாவது இவரோட ஒரு பவர் ஜாஸ்தி. அதை கரெக்டாக பயன்படுத்தினா நம்ம ஈஸியாக அச்சிடலாம். Precision and wisdom make the warrior. Oi.
refreshing. Yes. Perfect. Another fan, huh? I'll try to go easy on you. I had a student just like you. He didn't end too well. பர்ஃபெக்ட். 8வது லெவலுக்கு கொண்டு போயாச்சுங்க பெரியவரை. இப்போ இவர் மூலமாக நமக்கு டிக்கெட்டும் கிடைக்குதுங்க. இது இவ்வளோ நாள் கிடைக்காம அந்த டிக்கெட் இப்போ கிடைக்குது. பக்கா. இப்போதைக்கு அவர் வந்து எதில் இருக்கார் பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இங்கே ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள். இதை கிளைம் பண்ணிக்கலாம். என்ன ஏதோ கிடச்சிருக்காண்ணே? இங்கே ஒரு கிடச்சிருக்கு. ஓ, மங்கிக்கு டெவலப் ஆயிருக்கு. இப்போது ஸ்பெஷல் ஏதாவது இது காசு கொடுத்தாகணும். காசு கொடுத்தா தான் இது வந்து ஓப்பன் ஆகும். பாருங்க கரெக்டாக ஒரு இது வந்துடுச்சு. இன்னும் வந்து ஒரே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவோம். பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். இந்த இதில் கிடச்சிருக்கும். இந்த டிக்கெட் சொன்ன பார்த்தீங்களா? இதான் பாருங்கள். இது கிடச்சிருக்கா? இது கிடைக்கிறனால என்ன ஆகும்? இப்போ நம்ம 41க்கு போவோம். 41க்கு போனால் அடுத்த ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ 10 டிக்கெட் இருக்குது. இவர் மூலமாக நிறைய டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இன்னும் ஒரு டிக்கெட்லாம் இருக்குது. பெரியவருக்கு தான் நிறைய டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இவருக்கு இன்னும் நிறையா அன்லாக்கே பண்ணலங்க. இவருக்கு பண்ணுவோம். அவரெலாம் அப்புறம் அன்லாக் பண்ணுவோம். இப்போதைக்கு பெரியவரை வச்சு இன்னும் ஒரு கேம் மட்டும் விளாட்டு. இது ஒன்றும் வந்திருக்கே காசா. இன்னும் ஒரு கேம் விளாடுவோம். விளையாடி ஜெயிக்க பார்ப்போம். ஜெயிச்சான்னா கொஞ்சம் ஒரு இது வரையும் வந்துச்சுன்னா, இப்படி தான் நம்ம வந்து விளையாடி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளைம் பண்ணணும். அப்படி கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அடுத்த பாருங்கள், ஆஹா ஒரு 8th ரேங்க்குக்கும் 9th ரேங்க்குங்க நம்மளோட ரேங்க் கூடங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம லெவல் பாருங்கள் 7வதுல இதுலேயும் பெருசாக இருக்கா போல். ஓ கஷ்டம். Nice aftertaste. ஓப்பா என்னங்க? ஓ இதுவே தானா? ஒரு பவர் நிறைய யூஸ் பண்ணுறவருங்க. பவர் நிறைய யூஸ் பண்ணுறவர். இவரோட கொஞ்சம் பார்த்து தான் விளாட்ணும். ஏன்னா நிறைய பவர் வச்சுருக்காப்புல. நம்மக்கிட்ட அந்த மாதிரி பவர்லாம் இல்லை. ஒரே ஒரு வீச் தான். வீச்சு மட்டும்தான் இருக்குது. Precision and wisdom make the warrior. சரிங்களா? அதுதான். இதை தடுக்க முடியாது.
பரவாயில்ல பாருங்க. Oi! Oi! யாருக்கிட்ட? Just like you, he didn't end too well. பரவாயில்ல, கொஞ்சம் கடுமையான போட்டியாளர் தான், ரொம்ப கடுமையான போட்டியாளர். என்னது சூப்பர். லெஃப்டான் அவர் வெளியே வந்துட்டாப்புல. ஒரு 500 கிடச்சிருக்குங்க. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். வெறும் காயினா? சரி பரவாயில்ல. கடைசி மறந்தது எதுவுமே இல்லை. ஓ இது இருக்கா? இது வேண்டாம். இங்கே இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்களா? 42 43 சூப்பர். 43 போயிட்டோம். வா 2 ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ தான் தருதா? விளாட நம்மளுக்கு அதெல்லாம் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்களா? இதாங்க முக்கியம். இப்போ நம்ம வந்து இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைமண்டு ஆஹா பாருங்கள், 50 கிளைம் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் விளாட தான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அடுத்தது இந்த இது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோன்னா இவருடைய விஷயங்கள்லாம் நமக்கு இதாகும். அப்புறம் 150 இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு அப்படியே கொண்டுனா கொடுத்துட்டே வராங்க. இதெல்லாம் நம்ம லாக் பண்ணி ஓப்பன் ஆகணும்னா நம்ம நிறைய விளாடணும். ஃபஸ்ட்டு விளாடாமல் ஓப்பன் ஆகாது. சரிங்களா? இப்போ பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம 8வது வரைக்கும் வந்துட்டோம். இப்போதைக்கு 8 தான் வந்து பெருசு. 2 பேர் 8 ஆக்சுவலாக நம்ம விளாடாததே இவரை வச்சு தான். இப்போ இந்த சொன்னல இந்த க்ரீன் வந்து எதுக்குன்னா நம்ம இதில் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இதுக்கு 10,000 தேவைப்படுது. ஆனால் நம்மகிட்ட அவ்வளோ இல்லையே. ஓ இதை யூஸ் பண்ணணுமா? அது தேவையில்லை. அப்படி நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சேம் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவருக்கு எவ்வளோ தேவைப்படுது? இவருக்கு 5,000 தேவைப்படுது. தேவையில்லை. இவருக்கு அதிகமாக தேவைப்படும். 10,000 இல்லை, இவருக்கு 5,000 தான். ஓகே, இந்த க்ரீனை வந்து நம்ம வந்து இது பண்ணி நம்ம இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுடைய இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கூடும். சொல்ல போகுதுங்களா? இது கூடும். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு விளையாடி இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோட இவருடைய சாப்டரை முடிச்சுக்கலாம். சரி, இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் அந்த டபுள் ஸ்வாட் வச்சுருக்காரு, அவரும் இருக்கார். அவரை வச்சு நம்ம இது பண்ணோம். சரி, எப்படி நீங்கள் இது பண்ணணுன்றதுக்காக தான் அதை நானும் பண்ணி உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் வந்து ஓரளவுக்கு அப்படி கேம் கற்றுக்கிட்டே வரேன். ஆனால் இன்னும் பெருசாக கற்றுக்கிறேன்னான்னு தெரில. ஒரு வேளை நல்லா கற்றுக்கிட்டேன்னா சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க விளாட்றீங்களா என் கூடன்னு. கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டு வரேன். இப்போதைக்கு நான் கற்றுக்காமல் வந்து வேஸ்ட் தான். ஒரு இதுவே இருக்காது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.